முன்னோர்கள் சும்மாவா தாயத்தில் தொப்புள் கொடியை வைத்து குழந்தைகள் கழுத்தில் கட்டிவிட்டாங்க. இப்போ புரியுதா அதன் அர்த்தம்? அறிவியலே தோத்து போடுச்சு போங்க. தொப்புள் கொடி குழந்தையின் வாழ்க்கையின் தொடக்கமே என்றே கூறலாம். ஒரு தாயும் குழந்தையும் இடையே தாய்மையையும் உயிரோட்டத்தையும் இணைக்கும் நுட்பமான பாலமாக இது விளங்குகிறது. தற்போது மருத்துவ உலகில் இந்த தொப்புள் கொடி ஸ்டெம் செல்கள் அடங்கியதாக இருக்கிறது என்பதையும் அவை எதிர்காலத்தில் பெரும் மருத்துவ நன்மைகளை தரக்கூடியவையாக இருக்கலாம் என்பதையும் நம்மில் பலரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இவை அனைத்தும் உண்மையா அல்லது பகுதி உண்மை மட்டும் உள்ளதா? கர்ப்ப காலத்தில் வளர்க்கின்ற கருவுக்கு அவசியமான ஆக்சிஜன், ஊட்டச்சத்து, ஹார்மோன்கள் அனைத்தும் தொப்புள் கொடி வழியாகவே கிடைக்கின்றன. குழந்தை பிறந்தவுடன் அந்த தொப்புள் கொடி வெட்டப்படுகிறது. ஆனால் அதன் ரத்தத்தில் உள்ள ஸ்டெம் செல்கள் அவ்வளவு சாதாரணமானவை அல்ல. ஸ்டெம் செல்கள் என்பது மற்ற செல்களாக மாறக்கூடிய தன்மையை கொண்டவை. அதாவது நரம்பு, தசை, ரத்தம் போன்ற செல்களாக உருவாகும் தன்மை இவற்றுக்கு உண்டு. தொப்புள் கொடி ரத்தத்தில் காணப்படும் ஸ்டெம் செல்கள், குறிப்பாக ஹீமோட்டிபயட்டிக் ஸ்டெம் செல்கள், ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகின்றன. இவை உண்மையில் பயன்படுமா? ஆம். தற்போது லுகீமியா, லிம்போமா போன்ற இரத்த புற்றுநோய்கள், சில மரபணு குறைபாடுகள், உடல் நுரையீரல் குறைபாடுகள் ஆகிய 80க்கும் மேற்பட்ட நோய்களுக்கு இந்த ஸ்டெம் செல்கள் மூலம் சிகிச்சை வழங்கப்படுகிறது. ஆனால் சில நோய்களில் குழந்தையின் சொந்த செல்கள் பயனில்லை, வேறு ஒருவரின் ஸ்டெம் செல்களே அவசியமாகிறது. மரபணு அடிப்படையிலான நோய்களை தீர்க்கும் வகையில் சிகிச்சை முறைகள் வளர்ந்து வருகின்றன. இதனால் குழந்தையின் சொந்த ஸ்டெம் செல்களை பாதுகாப்பாக வைத்திருப்பது ஒரு பாதுகாப்பு முயற்சியாக இருக்கலாம். ஆனால் மருத்துவ ரீதியாக இதற்கான வாய்ப்பு தற்போது குறைவாகவே உள்ளது. பழைய காலங்களில் தொப்புள் கொடியை வெட்டி வெயிலில் காய வைத்து பொடியாக்கி தாயத்தில் கட்டுவதும் தீய சக்திகளை தடுக்கவே செய்தது. இன்று அதே தொப்புள் கொடி நவீன மருத்துவத்தில் விஞ்ஞான ரீதியாக பேசப்படுகிறது. முடிவாக தொப்புள் கொடி சேமிப்பு பற்றிய முடிவு பெற்றோர் மேற்கொள்ள வேண்டிய அறிவுடைமையின் கூடிய தேர்வாக இருக்க வேண்டும். இது மருத்துவ நம்பிக்கையா, எதிர்கால நலனுக்கான முன்பதிவா என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய மருத்துவ முன்னேற்றங்கள் எதிர்கால தேவைகளை எதிர்நோக்கி வளர்ந்து வருகின்றன. அந்த மாற்றங்களை கருத்தில் கொண்டு தொப்புள் கொடியை சேமிப்பது ஒரு விவேகமான முடிவாக இருக்கலாம். ஆனால் அதற்கான முழுமையான தகவலுடன் செயல்பட வேண்டியது அவசியம். நாளை என்ன தேவையாக வரலாம் என்பதையும் இன்று நாம் சிறு முயற்சியாக எடுத்துக்கொள்ளும் இந்த வகை பாதுகாப்பு எதிர்காலத்தில் பெரும் நம்பிக்கையாக மாறலாம். அதனால் தொப்புள் கொடியை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் நவீன அறிவியல் சூழலில் ஒரு புத்திசாலியான தீர்மானமாகவே பார்க்கப்படுகிறது. ஆனால் அதற்குரிய முழுமையான தகவல்களும் நிபுணர்களின் ஆலோசனைகளும் கிடைத்த பிறகே முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.